வீடியோவில் ஃபெம் க்ரீம் ப்ளீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபெம் க்ரீம் ப்ளீச்சில் நான் கோல்டன் ப்ளீச் வாங்கியிருக்கேன். இதில் ரோஸ் ப்ளீச், ப்ளூ ப்ளீச்லாம் இருக்குது. இந்த ஃபெம் கோல்டன் ப்ளீச் எப்படி யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட பேக்கேஜிங் பற்றி பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் ஒரு க்ரீம் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூட இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் ஆக்டிவேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள 2 ஸ்பூன் இருக்குது. இந்த ப்ளீச் பற்றி டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளீச் க்ரீமோட வெயிட் 21 கிராம். இது கொடுத்துருக்கிற ஆக்டிவேட்டரோட வெயிட் 3 கிராம். டோட்டல் 24 கிராம். இதோட ப்ரைஸ் 65 ருபீஸ். இதுக்கு 3 இயர்ஸ் செல்ஃப் லைஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் ஸ்பெஷல் கோல்டன் க்ளோ வித் 24K கோல்டு டஸ்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் 24K கோல்டு டஸ்ட். அதாவது கோல்டு டஸ்ட்னா தங்கத்துகள் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபெம் கோல்டன் க்ரீம் ப்ளீச் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது கொடுத்துருக்கிற க்ரீம் ப்ளீச் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது 1 பிஞ்ச் ஆக்டிவேட்டர் இந்த க்ரீமுக்கு போதுமான அளவு. 2 ஸ்பூன் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 பிஞ்ச் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சரியான அளவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு க்ரீம் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட்டர் பவுடர் டைப்பில் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆக்டிவேட்டர் க்ரீம் 2 சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்கின் முழுவதும் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றியும் ப்ளீச் க்ரீம் அப்ளை பண்ணக்கூடாது. ஹேரில் ப்ளீச் க்ரீம் படக்கூடாது. ஹேரில் ப்ளீச் க்ரீம் பட்டுச்சுன்னா ஹேர் முழுவதும் கோல்டன் கலராக மாறிடும். அடுத்தது இந்த ப்ளீச் க்ரீம் ஸ்கின் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஃபேஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 15 மினிட்ஸ் கழித்து ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளீச் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு சோப் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ப்ளீச் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அலர்ஜி டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ளீச் எல்லாருக்குமே சூட் ஆகும். அலர்ஜி டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், இது வரைக்கும் ப்ளீச்சே யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் அலர்ஜி டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ளீச்சுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் ஹெர்பல் ப்ளீச் அப்படின்னு சொல்லவே முடியாது. ப்ளீச்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான். க்ரீம் கூட ஆக்டிவேட்டர் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கரெக்டான அளவு தெரிஞ்சிட்டோம்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே ப்ளீச்னால் வராது. ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ண தெரியாமல் அதிக லெவலில் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்குது. மற்றபடி ப்ளீச் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லாவே பிரைட் ஆகும். கொஞ்சம் ஃபேர்னஸும் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஃபெம் ரோஸ் ப்ளீச் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதில் ப்ளீச் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னா, இதில் சொல்லியிருக்கிற மாதிரி 5 க்ளோ இன் 15 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஈவன் ஸ்கின் டோன், க்ளவிங் ஸ்கின், ஸ்கின் பிரைட்டனிங், கிளியர் காம்ப்ளெக்ஷன், ஸ்கின் நரிஷ்மெண்ட். இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஸ்கின்க்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இந்த ஃபெம் கோல்டன் க்ரீம் ப்ளீச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. இதை 21 டேஸ்க்கு ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.